ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் அரபிக் கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற முருதீஸ்வரர் கோயிலில் தாங்க இருக்கிறோம். சிவபெருமான்கிட்ட இருந்து ஆத்மலிங்கத்தை அடைஞ்சா அழியா புகழ பெறலான்னு ராவணன் தெரிஞ்சுட்டு கடும் தவம் புரிஞ்சு சிவபெருமான்கிட்ட இருந்து ஆத்மலிங்கத்தை பெறுறாருங்க. சிவபெருமான் ஒரு நிபந்தனையோட ஆத்மலிங்கத்தை ராவணனுக்கு கொடுக்குறாரு. இலங்கைக்கு எடுத்து செல்ற வழியில எங்கும் கீழே வைக்கக்கூடாது, அப்படி கீழே வச்சா அந்த இடத்துலயே நிரந்தரமா தங்கி விடுன்னு சொல்றாரு. இதை எறிஞ்ச தேவர்கள் ராவணனிடம் வந்து ஆத்மலிங்கத்தை வாங்க விநாயகரிடம் வேண்டுறாங்க. ராவணன் தெற்கு நோக்கி செல்லும்போது ராவணன் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தேவையை பயன்படுத்தி விநாயகர் ஒரு சிறுவன் வடிவில் வந்து லிங்கத்தை பார்த்து கொள்வதாக கூறி ஆத்மலிங்கத்தை வாங்குறாரு ராவணன்ட்ட இருந்து. ராவணன் வருவதற்குள்ள விநாயகர் கடலோர பகுதியில் பூமியில் வச்சிட்றாரு. கோபமடைஞ்ச ராவணன் லிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயல்றாரு. அப்போது லிங்கத்தின் மீது வீசப்பட்ட துணிகள் சிதறி வெவ்வேறு இடங்களில் விழுது. அவற்றில் முருடு விழுந்த இடமே முருதீஸ்வரர் என்று அழைக்கப்படுதுங்க. முருடு என்றால் துணி என்று பொருள். உலகிலேயே மிக உயரமான சிவன் சிலை கடலுக்கு அருகில் 123 அடி உயர பிரம்மாண்ட அமர்ந்த நிலை சிவன் நிறுவப்பட்டுள்ளது. ராஜகோபுரம்னு பார்த்தீங்கன்னா 237.5 அடி உயரம் கொண்ட 20 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கோயிலுக்கு சிறப்பு சேர்க்குதுங்க. லிஃப்ட் வசதி மூலம் கோபுரத்தின் உச்சிக்கு சென்று பிரம்மாண்ட சிவன் சிலையையும் அரபிக்கடல் அழகையும் முழுமையாக ரசிக்கலாம். 1980 தொழிலதிபர் ஆர்.என். ஷெட்டி அவர்களால் கட்டப்பட்டு மேம்படுத்தப்பட்டது. கோயில் திறக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 1, மதியம் 3 to 8 வரையும் நட திறந்துருக்குங்க. குழந்தைகளுக்கான ஒட்டக சவாரி, ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் இருக்குங்க. பொழுதுபோக்காகவும் போனால் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா. அடுத்ததில் பார்க்க